வணக்கம் மக்களே. இந்த வெப் சீரிஸில் மதம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமாக முஸ்லீம் மதம் பற்றி பார்த்துடலாம். முஸ்லீம் மதத்தை பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இருக்குது. ஏன்னா என்ன லவ் பண்ணி ஏமாத்தின பொண்ணு ஒரு முஸ்லீம். என் பொண்ணு உனக்கு தான்ப்பா அப்படின்னு ஆசை காட்டி என்கிட்ட இருந்த காசெல்லாம் பிடுங்கி கடைசியில் என்னை யாருனே தெரியாதுன்னு சொன்ன அந்த பொண்ணோட அம்மா ஒரு முஸ்லீம். ஸோ அவங்கள பற்றி பேச எனக்கு உரிமை இருக்குது. அந்த பொண்ணு என்னென்ன சொல்லி என்னை லவ் பண்ணி ஏமாத்துனுச்சு, அவங்க அம்மா என்னென்ன சொல்லி என்கிட்ட காசை வாங்கி ஏமாத்துனுச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. கண்டென்ட்டு இதுதான். இது வந்து ஒரு வெப் சீரிஸாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அதுக்குள்ள ஆர்டிஸ்ட் காஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது தான். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்துடலாம். போக பார்த்தா நான் எழுதின எல்லா கதையும் சினிமாவாக எடுக்காமல் இப்படி தான் சொல்லுவோம் போல இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் கேட்டே இருந்தாங்க, ஏன் லோ ஃபீலர் வச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல. ஏன்னா சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் போய் சண்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்ல. அப்புறம் ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. அப்போது அவங்க இங்கே இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஸோ அதனால் இப்போ சொல்கிறது அவங்களுக்கு சேஃபு, அவங்க குடும்பத்துக்கு சேஃபு. ஏன்னா என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்த வெப் சீரிஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்களா அப்படின்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. அந்தளவுக்கு ஏமாற்றிக்கிறாங்க. லவ் ஃபெயிலியர்னால் என்னென்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாற்றும். ஆனால் ஒரு குடும்பமே ஏமாத்துனது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பேற்பட்ட குடும்பம் தான் அவங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருஷமாக இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசில் வச்சு நான் ஆஃப்டர் ஆல் நான் ஒரு சைக்கோ மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ உங்கள்கிட்ட சொன்னால் அது கொஞ்சம் தாக்கம் குறையும் அப்படின்னு நினச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. அப்புறம் அந்த பொண்ணே வந்தாங்க, என்னைய லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது ஏன்னு தெரில. அப்புறம் அந்த பொண்ணே வந்தாங்க, லவ் பண்ணல அப்படின்னாங்க. அதுவும் ஏன்னு தெரில. கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அதுதான் ஹைலைட்டு. இந்த வெப் சீரிஸ் எதுக்குன்னா மக்கள்கிட்ட சில மானகட்ட மைண்ட் செட்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல போகிறேன். இன்னொன்று, நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை சரின்னு நினச்சிட்ருப்பீங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல போகிறேன். தப்புன்னு நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் சரின்னு சொல்ல போகிறேன். இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக சொல்லும்போது நான் அழுந்துருவேன். ஸோ அதனால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறேன். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இதில் என்ன இன்ட்ரெஸ்டின்னு கேட்குறீங்களா? அந்த பொண்ணு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், அவங்க அம்மா அதை விட இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது நான் சொல்ல உங்களுக்கு புரியும். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 3 கேரக்டர்ஸ். நான், அப்புறம் அந்த பொண்ணு, அவங்க அம்மா. அந்த பொண்ணு பேர் தெரிய வேணாம். ஏன்னா அது தெரிஞ்சால் கூட இருக்கலே அந்த பொண்ணை வெறுத்துருவாங்க, அவங்க ஃபேமிலியை வெறுத்துருவாங்க. அதனால் அந்த பொண்ணோட பேர் அந்த பொண்ணு, அவங்க அம்மாவோட பேர் அவங்க அம்மா. அம்மாவையும் பொண்ணையும் பற்றி பேசும்போது எதுக்குடா மதத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா என்னோடய லவ் ஃபெயிலியருக்கு அடிப்படையாக இருந்ததே இந்த மதம் தான். ஸோ அந்த மதம் பற்றி நான் பேசி தீருவேன். இப்படி தான் இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இதில் சம்திங் அந்த ஒரு மீம்ஸு, அப்புறமா டைம் லேப்ஸ், சில பல எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஒரு தொகுத்து ஃபுல் எபிசோடாக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள்.
இந்த வெப்சீரிஸோட நோக்கம் அவங்கள புண்படுத்தணும் அப்படின்றல. அதனால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன், நான் மட்டும் பாதிக்கப்படல, என் குடும்பமே பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு மதம்னா என்ன, மதவெறினா என்ன, லவ்னா என்ன, லவ் ஃபெயிலியர்னால் என்ன. லவ் ஃபெயிலியர் வந்தால் ஏன் சாகுறாங்க, இப்போ யாரும் சாகிறதில்ல, எங்கள் காலத்தில் அப்போது சத்தாங்க. எனக்கும் தோணுச்சு, ஒருவேளை நாமளும் செத்துடலாமா, அந்த பொண்ணை கொண்டுட்டு நாமளும் செத்துடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டாச்சு. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? ஒரு பொண்ணோட அம்மா நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு, என்ன வேணால் சொல்லி லவ்வை பிரிக்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய லவ் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா, எல்லாருக்கும் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் என்னோடய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணது அந்த பொண்ணோட அம்மா. நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. ஆனால் அதே அம்மா தான் என்னோடய லவ்வை பிரித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதே அம்மா தான் என்னோடய லவ் செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன் லவ்வை பிரிக்கணும், அப்புறமேட்டு ஏன் லவ் சேர்த்து வைக்க அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வெப்சீரிஸுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃப்ராட் முஸ்லீம் ஃபேமிலி.